Hi students, இந்த வீடியோல நம்ம radius of curvature அந்த டாபிக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. If the coordinates of a point on a curve be given by the equations x equal to c into sin 2 theta the whole into 1 plus cos 2 theta and y equal to c into cos 2 theta the whole into 1 minus cos 2 theta. Show that the radius of curvature at the point theta is 4c into cos 3 theta. So இங்க வந்து xக்கு வேல்யூ yக்கு வேல்யூ in terms of thetaல கொடுத்திருக்காங்க. That is curveக்கு equation parametric formula கொடுத்திருக்காங்க. And question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க இந்த curveக்கு radius of curvature வந்து 4c cos 3 theta அப்படின்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த first equation வந்து x equal to c into sin 2 theta the whole into 1 plus cos 2 theta ன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் அதில் இந்த சைன் 2 தீட்டாவை அப்படி உள்ளாடி ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ இதில் சி கான்ஸ்டன்ட் அது வெளியிலே இருக்கட்டு. தென் இன்டு இந்த சைன் 2 தீட்டாவை அப்படி உள்ளாடி கொண்டு இந்த 1 கூட ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு சைன் 2 தீட்டா அப்படி கிடைக்கும். தென் ப்ளஸ் சைன் 2 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி செகண்டாக எழுதுகிறோம். அண்ட் இதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் சி தி ஹோல் இன்டு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே சைன் 2 தீட்டாவை எழுதிப்போம். தென் ப்ளஸ் we know that sin 2x equal to 2 sin x cos x. இப்போ இந்த 2 லெஃப்ட் சைடில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு sin 2x by 2க்கு வேல்யூ sin x cos x அப்படி இருக்கும். அண்ட் இங்கே இந்த செகண்ட் டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னா sin x cos x, xக்கு பதிலாக இங்கே 2 தீட்டா இருக்குது. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக தட் இஸ் sin 2 தீட்டா cos 2 தீட்டா இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிடலாம்னா sin 2 into xக்கு பதிலாக இங்கே 2 theta இருக்குது. ஸோ sin 2 into 2 theta divided by 2. That is sin 4 theta divided by 2. அப்படி எழுதிடலாம். ஸோ இதுதான் xோட வேல்யூ. Let us assume this is equation number 1. And also y எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க இங்கே ரைட் சைடில் c into cos 2 theta the whole into 1 minus cos 2 theta இருக்குது. இந்த cos 2 thetaவை அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ cos 2 theta into 1 அப்படி ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். தென் cos 2 theta into இங்கே மைனஸ் காஸ் 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா அப்படி கிடைக்கும். ஸோ சி தி ஹோல் இன்டு காஸ் 2 தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா இப்படி கிடைக்கும். அகெயின் இதில் ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதோட வேல்யூ 1 ப்ளஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக 2 தீட்டா இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் 2 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதே ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 2 தீட்டா போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2 இன்ட்டு 2 தீட்டா தட் இஸ் காஸ் 4 தீட்டா டிவைடட் பை 2 அப்படி கிடைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் டேர்மை நம்ம 1 ப்ளஸ் காஸ் 4 தீட்டா டிவைடட் பை 2 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு சி தி ஹோல் இன்ட்டு காஸ் 2 தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் cos 4 theta divided by 2. Now assume this is equation number 2. So now using these two equations x and y values find dx by d theta and dy by d theta. Because இப்போ நம்ம வந்து radius of curvature ஆகும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ radius of curvature கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு dy by dxக்கு வேல்யூவும் d square y by dx ஸ்கொயருக்கு வேல்யூவும் தேவைப்படும். ஸோ dy by dxக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து dx by d theta வேல்யூவும் dy by d thetaக்கு வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இங்கே அந்த கொடுத்துருக்கிற கர்வ் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது. ஸோ dy by dxஐ டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த dy by dx கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து dy by d thetaவும் dx by d thetaவும் கண்டுபிடிக்க போகிறோம். Now differentiating these two equations with respect to theta. இப்போ ஃபஸ்ட் equation differentiate பண்ண போகிறோம் with respect to thetaவுக்கு. அப்போ இந்த லெஃப்ட் சைடு எக்ஸ் எப்படி மாறிடும் அப்படின்னாக்க dx by d theta அப்படி கிடைக்கும். அண்ட் ரைட் சைடில் இந்த c தி ஹோல் இன்ட்டு இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது. அண்ட் இங்கே theta வேரியபிள் c கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டேர்ம் இருக்குது. 2 டேர்முமே வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ஸ்டண்ட்டை எழுதிக்கணும். தென் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 டேர்முக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவையும் தனித்தனியாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து சி எழுதிப்போம். இட் இஸ் லெஃப்ட் சைடு நமக்கு dx by d thetaன்னு கிடைக்கும். ரைட் சைடில் சி இருக்குது. சி வந்து கான்ஸ்டன்ட் இன்டு இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ எழுத போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து sin 2 theta. sin axக்கு டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா cos ax இன்டு a. இங்கே a இருக்கிற இடத்துல 2 இருக்குது, x இருக்கிற இடத்துல தீட்டா இருக்குது.
ஸோ சைன் 2 தீட்டாவுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ காஸ் 2 தீட்டா இன்டு இந்த கான்ஸ்டன்ட் 2, தட் இஸ் 2 இன்டு காஸ் 2 தீட்டான்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். செகண்ட் டேர்மில் இங்கே 1 டிவைடட் பை 2 இது கான்ஸ்டன்ட், தென் இன்டு சைன் 4 தீட்டா இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும் 1 by 2. தென் இந்த வேரியபிளுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எழுதணும். இது வந்து சைன் ஏஎக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. ஏக்கு பதிலாக இங்கே 4 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக தீட்டா இருக்குது. சைன் ஏஎக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா காஸ் ஏஎக்ஸ் இன்டு ஏ. இங்கே வந்து நமக்கு சைன் 4 தீட்டா இருக்குது. ஸோ சைன் 4 தீட்டாக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ காஸ் 4 தீட்டா இன்டு திஸ் கான்ஸ்டன்ட் 4. ஸோ நமக்கு 4 இன்டு காஸ் 4 தீட்டா கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 1 by 2 இருக்குது. ஸோ 1 by 2 இன்டு 4 இன்டு காஸ் 4 தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 2ம் இந்த 4ஐயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 2 வரும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும். ஸோ 2 அவுட் சைடில் எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு சியும் இருக்குது. ஸோ 2c தி ஹோல் இன்டு இங்கே காஸ் 2 தீட்டா இருக்குது, இங்கே வந்து காஸ் 4 தீட்டா இருக்குது. ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ட் ஃபர்ஸ்ட் ரைட் காஸ் 4 தீட்டா, தென் செகண்ட்லி ரைட் காஸ் 2 தீட்டா. இந்த காஸ் 2 தீட்டா எழுதுகிறோம். அண்ட் அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம dy பை dxஐ நம்ம அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த dy பை dxக்கு வேல்யூ ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்படின்னா அகெயின் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட்லி x and y values are in terms of theta or t, that is parametric formula ஒரு curve கொடுத்தாக்க நமக்கு dy by dxக்கு வேல்யூ மோஸ்ட்லி எப்படி வரும் அப்படின்னாக்க எய்தர் tan theta இருக்கும் அல்லது cot theta. அந்த ஃபார்முலா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இதை அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 2c இன்டு இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் 4 தீட்டாவை நம்ம வசதிக்காக காஸ் 3 தீட்டா ப்ளஸ் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். தென் ப்ளஸ் இந்த காஸ் 2 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா காஸ் 3 தீட்டா மைனஸ் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். தட் இஸ் இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு இதை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இதை காஸ் 4 தீட்டாவை 3 தீட்டா ப்ளஸ் தீட்டா அண்ட் 2 தீட்டாவை நம்ம 3 தீட்டா மைனஸ் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முக்கு இது வந்துட்டு. we know that 2 cos a cos b equal to cos a plus b plus cos a minus b. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 3 தீட்டா இருக்குது, பிக்கு பதிலாக தீட்டா இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னாக்கா 2 cos a cos b அப்படி எழுதலாம். தட் இஸ் 2 cos 3 தீட்டா இன்டு cos தீட்டா அப்படி எழுதிக்கலாம். ஸோ அகெயின் இது சிம்பிள் ஆயிரும். ஸோ 2c அவுட் சைடில் இருக்குது அண்ட் இங்கே உள்ளாடி உள்ள இந்த டேர்முக்கு பதிலாக 2 இன்டு காஸ் ஏக்கு பதிலாக இங்கே 3 தீட்டா இருக்குது. ஸோ 2 cos a cos b, பிக்கு பதிலாக இங்கே தீட்டா இருக்குது. தட் இஸ் இங்கே 2 இன்டு 2 4ஆக மாறிடும். ஸோ 4c இன்டு காஸ் 3 தீட்டா இன்டு காஸ் தீட்டா அப்படி கிடைக்கும். இதுதான் dx பை டி தீட்டாவுக்கு வேல்யூ. Let us assume this is equation number 3. Now find dy by d theta. So dy by d theta கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த equation number 2-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் with respect to theta-வுக்கு. அப்போ லெஃப்ட் சைடு நமக்கு dy by d theta-வா மாறிடும் அண்ட் ரைட் சைடில் c இன்டு இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது அண்ட் c வந்து கான்ஸ்டன்ட். இந்த ஃபேக்டருக்கு உள்ளாடி ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டாவில் இருக்குது. ஸோ இது வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டன்ட் c அவுட் சைடில் எழுதிக்கணும். தென் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவையும் தனித்தனியாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு எழுதிப்போம் dy by d theta ஈக்குவல் டு ரைட் சைடில் c கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் இருக்குது. தென் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து காஸ் 2 தீட்டா இருக்குது. இந்த டேர்ம் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா காஸ் ஏஎக்ஸ் அப்படி இருக்குது. காஸ் ஏஎக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ மைனஸ் சைன் ஏஎக்ஸ் இன்டு ஏ. இங்கே ஏக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ இதோட டிஃபரன்ஷியல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் சைன் 2 தீட்டா இன்டு 2 அப்படி கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் 2 இன்டு சைன் 2 தீட்டா. இப்போ நம்ம செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். செகண்ட் டேர்மில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்க ஒரு மைனஸ் அவுட் சைடில் இருக்குது, இந்த 2 டினாமினேட்டரில் இருக்குது. தட் இஸ் மைனஸ் 1 by 2 த கான்ஸ்டன்ட் தென் இன்டு அகெயின் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டேர்மும் இதுவும் இருக்குது. இந்த மைனஸ் 1 by 2 கான்ஸ்டன்ட் அதை ஃபஸ்ட் எழுதிக்கணும். தென் இன்டு இந்த 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ இங்கே 0 வரும். தென் ப்ளஸ் செகண்ட் டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எழுதணும்.
இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா காஸ் ஏஎக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. காஸ் ஏஎக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ மைனஸ் சைன் ஏஎக்ஸ் இன்டு ஏ. அப்போ காஸ் 4 தீட்டாவுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ மைனஸ் சைன் 4 தீட்டா இன்டு 4 அப்படி கிடைக்கும். ஸோ இந்த அவுட் சைடில் ஒரு -1/2 இருக்கும். அண்ட் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஃபஸ்ட்டு டேர்ம் 0 வரும், செகண்ட் டேர்ம் மைனஸ் சைன் 4 தீட்டா இன்டு 4ன்னு கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் 4 சைன் 4 தீட்டா அப்படி கிடைக்கும். இப்போ அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அவுட் சைடில் ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு -2 சைன் 2 தீட்டா, அண்ட் இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் இங்கே டினாமினேட்டரில் உள்ள இந்த 2வும் இங்கே நியூமரேட்டரில் உள்ள இந்த 4ம் கட் ஆகி இங்கே நமக்கு 2 கிடைக்கும். ஸோ +2 இன்ட்டு சைன் 4 தீட்டா கிடைக்கும். அண்ட் ரெண்டு டேர்ம்லேயுமே 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 காமனாக இருக்குது. ஸோ 2 அவுட் சைடில் எடுத்துடலாம். இங்கே ஒரு சி இருக்குது. ஸோ 2c தி ஹோல் இன்ட்டு ஃபஸ்ட் இந்த பாசிட்டிவ் டேர்ம் இதை நம்ம ஃபஸ்ட் எழுதுப்போம், சைன் 4 தீட்டா, தென் இங்கே மைனஸ் சைன் 2 தீட்டா. அண்ட் இதையுமே நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் செய்தது போல் நம்ம இதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சைன் 4 தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சைன் 3 தீட்டா ப்ளஸ் தீட்டா, பிகாஸ் ஒரு ஃபார்முக்கு தட் இஸ் சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக நம்ம இந்த 4 தீட்டாவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். தட் இஸ் சைன் 4 தீட்டாவை 3 தீட்டா ப்ளஸ் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். தென் மைனஸ் இந்த சைன் 2 தீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 தீட்டா வச்சு எழுத போகிறோம். ஸோ 2 தீட்டாவை 3 தீட்டா மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். தட் இஸ் இதே ரெண்டு நம்பர் தட் இஸ் 3 தீட்டா அண்ட் தீட்டா வச்சு இங்கே அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதுக்காக வேண்டி நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னாக்க சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலா இருக்குது. வி நோ தட் sin a plus b minus sin a minus b value 2 cos a sin b. இங்கே ஏக்கு பதிலாக 3 தீட்டா இருக்குது அண்ட் பிக்கு பதிலாக தீட்டா இருக்குது. இங்கே இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 4c cos 3 தீட்டா இன்டு இந்த sin தீட்டா அப்படி கிடைக்கும். Let us assume this is equation number 4. So this is the value of dy by d theta. Now find dy by dx. So dy by dx வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் dy by d theta divided by dx by d theta இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அண்ட் dy by d thetaக்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது 4c cos 3 theta sin theta அதை எழுதுகிறோம். ஸோ நியூமரேட்டரில் 4c cos 3 theta sin thetaன்னு கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டரில் dx by d thetaக்கு வேல்யூ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ல் இருக்குது. dx by d thetaக்கு வேல்யூ 4c cos 3 theta cos theta. இப்போ இதில் காமனாக உள்ள டேர்ம்ஸை கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 4c இங்கேயும் 4c, அப்புறம் இங்கே cos 3 theta cos 3 theta இவ்வளோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து sin theta by cos thetaன்னு இருக்கும். இதை நம்ம tan thetaன்னு எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் dy by dx. Now find d square y by dx square. இந்த d square y by dx square எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா d by dx of dy by dx. அண்ட் இங்கே x and y values are in terms of thetaல இருக்கிறதுனால இந்த d by dx-ஐ in terms of d theta வச்சு எழுத போகிறோம். இந்த d அப்படி எழுதிக்கலாம். அண்ட் மிடில் உள்ள இந்த dy by dx இருக்கும். அண்ட் இதை நம்ம லாஸ்ட்டாக எழுதுருவோம். இந்த dx-ஐ இங்கே கீழே எழுதுகிறோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு d theta ப்ராடக்ட் பண்ணி அதே d thetaவை இங்கே டிவைடும் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலண்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மிடில் உள்ள இந்த dy by dx-க்கு பதிலாக ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிற இந்த tan thetaவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் d theta by dx-க்கு வேல்யூ இந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். தட் இஸ் dx by d thetaக்கு வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 3ல் இருக்குது. அதுக்கு ரெசிப்ரோக்கல் தான் d theta by dx. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் d square y by dx ஸ்கொயருக்கு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் இங்கே d by d theta ஆஃப் dy by dxக்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருந்தது tan theta, தென் இன்டு d theta by dxக்கு வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 3ல் dx by d thetaக்கு வேல்யூ இருக்குது. தட் இஸ் 4c இன்ட்டு cos 3 theta cos theta. இதுக்கு ரெசிப்ரோக்கல் தான் d theta by dx வேல்யூ. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் அங்கே எழுத போகிறோம். ஸோ நமக்கு 1/4c இன்ட்டு cos 3 theta cos thetaன்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு 1/4c cos 3 theta இன்ட்டு cos theta. இப்போ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். தட் இஸ் d by d theta ஆஃப் tan t. tan thetaவுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ secant square theta. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம். தென் இன்ட்டு இந்த வேல்யூ 1/4c இன்ட்டு cos 3 theta இன்ட்டு cos theta. இப்போ இந்த secant square thetaவை நம்ம 1/cos square theta அப்படி எழுதிக்கலாம். பிகாஸ் secant thetaக்கு வேல்யூ 1/cos theta.
இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1/cos பவர் 2 தீட்டா அப்படி எழுதிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது. ஸோ நமக்கு 1/cos பவர் 3 தீட்டான்னு கிடைக்கும். தென் இன்டு இங்கே ஒரு 4c இருக்குது இன்டு இந்த cos 3 தீட்டா இவ்வளவும் கிடைக்கும். இது வந்து d²y/dx² வேல்யூ. Now find radius of curvature. And radius of curvature formula rho equal to 1 plus dy/dx² the whole power 3/2 divided by d²y/dx². இதில் நம்ம எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் dy/dx வேல்யூ அண்ட் d²y/dx² வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் dy/dxக்கு வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் tan θ, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் d²y/dx² வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் dy/dx². dy/dxனா tan θ, அதுக்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா tan ஸ்கொயர் θ தி ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை d²y/dx² வேல்யூ இது இங்கே இருக்குது 1 டிவைடட் பை cos cube θ into 4c into cos 3 θ. That is 1 divided by 4c cos cube θ into cos 3 θ. இப்போ நம்ம நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 plus tan ஸ்கொயர் θவை secant ஸ்கொயர் θன்னு எழுதிடலாம். ஸோ நியூமரேட்டரில் secant ஸ்கொயர் θ தி ஹோல் பவர் 3/2 அண்ட் டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. தட் இஸ் 1 divided by this வேல்யூ. அண்ட் டினாமினேட்டரில் உள்ள அந்த 1 அது அப்படியே இங்கே தான் இருக்கும். பட் அதுக்கு டினாமினேட்டர் 4c cos q θ இன்ட்டு cos 3 θ அப்படி நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ நமக்கு நியூமரேட்டரில் 4c cos பவர் 3 θ இன்ட்டு cos 3 θன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து x பவர் m தி ஹோல் பவர் n அந்த ஃபார்மில் இருக்குது. x பவர் m தி ஹோல் பவர் n அப்படின்னா பவர்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும். தட் இஸ் x பவர் m இன்டு n. அப்போ இந்த 2 இன்டு 3/2 வரும். ஸோ இங்கே உள்ள அந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிரும். ஸோ நமக்கு secant cube θன்னு கிடைக்கும். தென் இன்டு இந்த 4c இன்டு cos cube θ. இந்த cos cube θவை நம்ம 1/secant cube θ அப்படி எழுதிடலாம். பிகாஸ் secant θ ஈக்குவல் டு 1/cos θ. ஸோ cos θவை நம்ம இப்படி எழுதிக்கலாம் 1/secant அப்படி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இந்த பிளேஸில் cos cube θ பிளேஸில் 1/secant cube θன்னு எழுதிடலாம் இன்டு இந்த cos 3 θ. இப்போ நமக்கு இந்த secant cube θவும் இந்த secant cube θவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 4c இன்ட்டு cos 3 θன்னு கிடைக்கும். So this is the value of radius of curvature of the given curve.